Hey guys, welcome back to this video. போன வீடியோவில் நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்த்தோம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஃபிசியாலஜி அப்படின்னாலே ஃபங்க்ஷன்ஸ்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுறது தான் வந்து ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனுக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து பார்க்கலாம். நம்ம எந்த வேல்யூ செய்யாமல் அப்படி நார்மலாக ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது நம்ம ஹியூமன் பாடி வந்து 12 to 15 டைம்ஸ் வந்து ப்ரீத் பண்ணும் ஒரு மினிட்டுக்கே. இப்போது எப்படி நம்ம ஹார்ட் பீட் வந்து 1 மினிட்டில் 72 டைம்ஸ் பீட் ஆகுது, அதே மாதிரி நம்மளோட ரெஸ்பிரேஷனுமே வந்து 12 to 15 டைம்ஸ் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுறோம். ஒரு ப்ரீத்தில் நம்ம வந்து 500 ml ஆஃப் ஏரை வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறோம். அண்ட் அப்போது 1 மினிட்க்கு பார்த்தோம் அப்படின்னா 6 to 8 லிட்டர்ஸ் ஆஃப் ஏர் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம காம்போசிஷன் ஆஃப் ஏர் பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுற ஏரில் என்னென்ன காம்போசிஷன், அதாவது என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியாது, அப்படி தானே? ஏரில் வந்து எந்த ஒரு பார்ட்டிகல்ஸுமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இன்விசிபிளாக நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. லைக் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மாதிரியான கேஸஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொன்றும் எந்தெந்த காம்போசிஷன் எந்தெந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03%, நைட்ரஜன் வந்து 78%, அப்புறம் அதர் இன்னர் கேஸஸ் வந்து 1% இருக்குது. ஸோ இவ்வளோ கேஸஸும் வந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணும்போது நம்ம நோஸ் வழியாக நம்ம லங்ஸ்குள்ளே போகுது. அதே மாதிரி எக்ஸ்ஹேல் பண்ணும்போது என்னென்ன கேஸஸ்லாம் இருக்குதுன்னா 16% ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் 4% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ வந்து நம்ம காம்போசிஷன் ஆஃப் ஏர் வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து ரெஸ்பிரேட்டரி மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். முக்கியமாக 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்பிரேஷன், இன்னொன்று வந்து எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லங்ஸ் ஃபார் த அப்டேக் ஆஃப் ஏர். நம்ம ப்ரீத் பண்ணும்போது ஏரை வந்து அப்டேக் பண்ணுறதுக்காக, அதாவது ஏரை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அது வந்து இன்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேஷன் அப்படின்னா எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் ஏர் ஃப்ரம் லங்ஸ் டியூ டு ரிட்ராக்ஷன் ஆஃப் லங்ஸ். அதாவது லங்ஸ் வந்து சுருங்குறனால நம்ம லங்ஸில் இருக்கிற ஏர் வந்து வெளியில் எக்ஸ்பயர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். நம்ம வந்து லங்ஸ் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து லங்ஸ் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அசஸ் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து யூஸ் ஆகும். ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட் மூலமாக. முக்கியமாக 2 டெஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று வந்து லங்கோட வால்யூம், இன்னொன்று வந்து லங்கோட கெப்பாசிட்டி. அந்த லங் வால்யூமை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பைரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதை மெஷர் பண்ணி ஒரு கிராஃபில் அப்சர்வ் பண்ணி வரைவாங்கள்ல, அது வந்து ஸ்பைரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைரோமீட்டர் அப்படின்னா யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு, ஸ்பைரோகிராம் அப்படின்னா அந்த ரீடிங், அந்த அப்சர்வேஷன் ரீடிங் கிராஃபில் டினோட் பண்ணுறது தான் வந்து ஸ்பைரோகிராம். ஸோ இந்த கிராஃபில் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைமும், ஒய் ஆக்சிஸில் வந்து வால்யூமும் இருக்கும். ஸோ இவ்வளோ டைமில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து உள்ளே வந்துட்டு போகுது அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணும் இந்த கிராஃபில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லங்கோட வால்யூம் பற்றி படிக்க போகிறோம். நான் சொன்னேன்ல, லங் வால்யூம், லங் கெப்பாசிட்டி 2 டெஸ்ட் வச்சு லங்ஸோட ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ லங் வால்யூமை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லங் வால்யூமில் வந்து டோட்டலாக 4 டைப்ஸ் இருக்குது. tidal volume, inspiratory reserve volume, expiratory reserve volume and finally residual volume. இதில் tidal volume அப்படின்னா ரொம்ப ஈஸி. நம்ம வந்து நார்மலாக இருக்கும்போது ப்ரீத் பண்ணி விடுறோம் தெரியுமா? ஸோ ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுறோம்ல, அந்த வால்யூம் ஆஃப் ஏர் தான் வந்து tidal volume அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாமல் நம்ம நார்மலாக இருக்கும்போது ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுறோம்ல, இன்ஸ்பிரேஷன் பண்ணி எக்ஸ்பிரேஷன் பண்ணுறோம், அதுதான் வந்து tidal வால்யூம். அதில் அப்படி பண்ணும்போது வர அந்த வால்யூம் ஆஃப் ஏர் தான் வந்து tidal வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 500 ml. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்கோம், இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்கோம், அதை தாண்டி நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பிரேஷன் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து உள்ளே இன்ஸ்பிரேஷன், அதாவது உள்ளே இன்ஹேல் ஆகுதோ அந்த வால்யூமை வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 2500 to 3500 ml.
நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக எக்ஸ்பிரேஷன் பண்ணுறோம்ல, அதை தாண்டி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம அகெயின் எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் இருக்கோ அதை வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வால்யூம் வந்து 1000 to 1100 ml. ரெசிடியல் வால்யூம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பிரேஷன் பண்ணக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிரேஷன் பண்ணக்கப்புறமே கொஞ்சம் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து நம்ம லங்ஸில் இருக்கும். அதுதான் வந்து ரெசிடியல் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1100லேருந்து 1200 ml வந்து பாடியில் அந்த லங்ஸில் வந்து ஏர் ஃபில் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த 4 லங் வால்யூம்: டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அண்ட் ரெசிடியல் வால்யூம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பல்மனரி கெப்பாசிட்டிஸ் பற்றி படிக்க போகிறோம். இதுலேயுமே வந்து 4 டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ 4 டைப் இருக்குது. இந்த ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஏர் a person can inspire after a normal expiration. அதாவது நார்மலாக ஒருத்தவங்க எக்ஸ்பிரேஷன் பண்ணக்கப்புறம், மூச்சு விட்டதுக்கப்புறம் அகெயின் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் அவங்க இன்ஹேல் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக 2000 ml வந்து இந்த கெப்பாசிட்டியில் ஃபில் ஆகிருக்கும். செகண்ட் வந்து ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னா the volume of air that will remain after normal expiration. நம்ம நார்மலாக எக்ஸ்பிரேஷன் பண்ணக்கப்புறம் நம்ம லங்ஸில் இருக்கிற அந்த வால்யூம் ஆஃப் ஏரை தான் வந்து ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் ரெசிடியல் வால்யூம் இதெல்லாம் சேர்த்து 2000 ml. தென் தேர்ட் வந்துட்டு வைட்டல் கெப்பாசிட்டி. வைட்டல் கெப்பாசிட்டி என்னென்னா அமௌண்ட் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் இன்ஹேல் வித் ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன். அதாவது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க வந்து இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்கோ அது வந்து வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இஆர்வி, டிவி ப்ளஸ் ஐஆர்வி இந்த மூணுமே இன்வால்வ் ஆகிருக்கும். டோட்டலாக வந்து 4800 ml. நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் லங் கெப்பாசிட்டி. டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஏர் ப்ரெசன்ட் ஆஃப்டர் டீப் இன்ஸ்பிரேஷன். நம்ம டீப்பாக இன்ஸ்பிரேஷன் பண்ணக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்கோ அதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட் கெப்பாசிட்டி. ஸோ இதில் வந்து வைட்டல் கெப்பாசிட்டியும் ரெசிடியல் வால்யூமையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்குவாங்க. அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா 6000 ml ஆஃப் ஏர் வந்து இதில் இருக்கும். லெட்ஸ் கன்க்ளூட் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம், அப்புறம் காம்போசிஷன் ஆஃப் ஏர் பார்த்துருக்கோம், ரெஸ்பிரேட்டரி மூமெண்ட்ஸான இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் பார்த்துருக்கோம், அப்புறம் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், தென் லங் வால்யூம். ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் பார்க்கலாம். ரெஸ்பிரேஷனால் நடக்கக்கூடிய டிசீசஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.